கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் எங்கள் குடும்பத்தின் சார்பில், சபையின் சார்பில் உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ரட்சகர் இயேசு நமக்காக உதித்திருக்கிறார். இந்த ஆண்டவர் மிக பெரியவராய், சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நாம் எல்லாரும் நம்முடைய இடத்துல எழும்பி நின்று இந்த சிறப்பு ஆராதனை சிறப்பாக ஆண்டவரை நாம் கொண்டாடி மகிமைப்படுத்தி உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. ஜெபித்து இந்த ஆராதனை நாம் துவங்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, பிதா உம்முடைய குமாரனை எங்களுக்கு இந்த பூலோகத்துக்கு தந்தருளி, ஆண்டவரே, உலகத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கின நாட்களை நாங்கள் எண்ணி நாங்கள் உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், ஆண்டவரே, இந்த இடத்திலே, இந்த ஆண்டவரே, இந்த கட்டிடத்திலே, ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆலயத்திலே தேவ பிரசன்னத்தினாலே நாங்கள் நிரம்பப்பட எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களுக்கு நீர் பாராட்டின மிகப்பெரிய விசேஷம், ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை எங்கள் வாழ்க்கையிலே நீர் உண்டு பண்ணினதை நாங்கள் எண்ணி கர்த்தரை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். ஆண்டவரே, முடியாதவைகள் சாத்தியமாகும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த நேரத்திலே தேவ பிரசன்னத்தினாலே நாங்கள் நிரம்பப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் உம்முடைய பிறப்பை கொண்டாடி மகிழுகிறார்கள். நாங்களும் இந்த ஆலயத்திலே வந்து உம்மை கொண்டாடி சந்தோஷமாய் மகிமைப்படுத்த, சந்தோஷமாய் உம்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஓ ஸ்தோத்திரம். முழங்கால்கள் முடங்கிடும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்த உயர்த்த எல்லா காரியங்களும் மாறுதலாய் முடிவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை நேரத்தில் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும், இந்த இயேசுவை தெரியாத நபர்கள் யாராயிருந்தாலும், இந்த ஆராதனை பார்க்கும்போதே இயேசு அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, தேவ பிரசன்னத்தினாலே இருக்கிற இடங்களிலே நிரம்பப்பட நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை முழுவதையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமா இங்க இருந்து நடத்துகிற பாடுகிற எங்கள் எல்லாரும் ஆண்டவரே, ஒரு ஒற்றுமை நாவியை நீர் ஊற்றுவீராக. the spirit of oneness இந்த இடத்துல இறங்கி வரட்டும். ஆண்டவரே, பாடும்போது துதிக்கும் போது யாருக்காக பாடுகிறோம் என்ற எண்ணம், ஆண்டவரே, எங்களுக்காக பிறந்து மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்து இந்த ஆராதனையில எங்களோடு கலந்து கொண்டிருக்கிற இயேசுவை மகிமைப்படுத்தி உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். நாம் தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எப்பொழுதும் போல இந்த ஆராதனையில் இது ஒரு விசேஷமான ஆராதனை, இயேசுவின் பிறப்பை பாடுகிற ஒரு ஆராதனை. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவார்கள். நீங்களும் அவங்களோடு கூட இணைந்து கர்த்தரை உயர்த்துங்கள். தேங்க்யூ.
கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே. 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 இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ, my King. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of Jesus. Sastangam Seyava. Sastangam Seyava. Sastangam
தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி இயேசு பிறந்த நற்செய்தி சொல்லி மகிழ்ச்சியோடு ஆண்டவரை உயர்த்துவோம். விண்ணோர் போற்றும் ராஜாதி ராஜன் மண்ணில் வந்தாரே தேவாதி தேவன். விண்ணோர் போற்றும் ராஜாதி ராஜன் மண்ணில் வந்தாரே தேவாதி தேவன். தீர்க்க உரைத்த வாக்கின்படி வந்தார் மேசியா சொன்னபடி சொல்லுவோம். தீர்க்க உரைத்த வாக்கின்படி வந்தார் மேசியா சொன்னபடி மாடும் மாந்தரை மீட்டிடவே மீண்டும் மாளுகை தந்திடவே. மாடும் மாந்தரை மீட்டிடவே மீண்டும் மாளுகை தந்திடவே. அவர் வந்தாரே ஜீவன் தந்தாரே நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே மீட்பை தந்தாரே நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. எல்லாரும் பாடுவோம். அவர் வந்தாரே ஜீவன் தந்தாரே நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே. நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. தலைக்கு மேல கை தட்டி தொலைந்து தூரம் போன போதும் தொலைவு பாராம ஓடி வந்தான். தேடி நம்மை கண்டு கொண்டு தோளில் தூக்கி வைத்து கொண்டான். மேய்ப்பன் கரத்தில் இருந்து நம்மை எவரும் பறித்திட முடியாதே. ஓ, மேய்ப்பன் கரத்தில் இருந்து என்னை எவரும் பறித்திட முடியாது. சொல்லுவோம். அவர் வந்தாரே ஜீவன் தந்தாரே நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே மீட்பை தந்தாரே நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. மறுபடியும் அவர் வந்தாரே. ஜீவன் தந்தாரே நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. ஓ, அவர் வந்தாரே. மீட்பை தந்தாரே நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. பாவ சேற்றில் மூழ்கி போன நம்மை அவருடைய கிருபையினாலே மீட்டுக் கொண்ட இயேசுவை மகிமைப்படுத்தி நம்முடைய பாவத்தை ஆழத்தில் இருந்த ஆண்டவரை சொல்லி உயர்த்துவோம். கிருபையாலே மீட்டுக் கொண்டி கிழக்கு மேற்கு உள்ள தூரம் பாவம் எல்லாம் நீக்கி மறுபடியும் சொல்லுவோம். பாவ சேற்றில் மூழ்கி போனோம். கிருபையாலே மீட்டுக் கொண்டார். கிழக்கு மேற்கு உள்ள தூரம் பாவம் எல்லாம் நீக்கி விட்டார். பாவியாக பார்ப்பதில்லை நீதிமானாக பார்த்தாரே. நம்ம பாவியாக பார்ப்பதில்லை நீதிமானாக பார்க்கிறாரே. அவர் வந்தாரே ஜீவன் தந்தாரே நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே மீட்பை தந்தாரே நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. ஓ, அவர் வந்தாரே ஜீவன் தந்தாரே. நம்மை தம்மோடு சேர்த்து சந்தோஷமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கொண்டாரே. மீட்பை தந்தாரே நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. புதிய ஜீவனை நமக்கு தந்து ரட்சிப்பென்னும் வஸ்திரத்தை கொடுத்து நம்மை புதிய மனுஷனாய் மாற்றின ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில அவர் நாமத்தை உயர்த்துவோம். Thank you, Jesus.
வந்தாரே, தேவ சந்நிதி சேர்ந்திடவே துணிவை நமக்கு தந்திட்டாரே. தண்டனை தீர்ப்பு நமக்கு இல்ல, கிறிஸ்துவோடே சேர். எத்தனை பேர் அப்படி சேர்ந்துட்டீங்க? கிறிஸ்துவோடே சேர்ந்து அவர் வந்தாரே, அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. சொல்லுவேன் எல்லாரும், அவர் வந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. பின்னோர் போற்றும் ராஜாதிராஜன் மண்ணில் வந்தாரே, தேவாதி தேவ். சொல்லுங்க, பின்னோர் போற்றும் ராஜாதிராஜன் மண்ணில் வந்தாரே, தேவாதி தேவன். தீர்க்கன் உரைத்த வாக்கின்படி வந்தார் மேசியா சொன்னபடி. தீர்க்கன் உரைத்த வாக்கின்படி வந்தார் மேசியா சொன்னபடி. வாழும் மாந்தரை மீட்டிடவே, மீண்டும் ஆளுகை தந்திடவே. வாழும் மாந்தரை மீட்டிடவே, மீண்டும் ஆளுகை தந்திடவே. கைகளை தட்டி அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டவர். கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை நம்மை சொந்தமாயாக்கி கொண்ட தேவனை உயர்த்துவோம். வந்தாரே, தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி மறுபடியும் எல்லாரும் சொல்வோம், அவர் வந்தாரே. ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. நீங்க மாத்திரம் சொல்லுங்க, வந்தாரே. தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே. மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி எல்லாரும் இணைந்து அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. கொண்டாரே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. அவர் வந்ததுனால தான் எனக்கு மீட்பு உண்டானது. மீட்டெடுக்க முடியாத ஒரு இடத்துல தான் நீங்களும் நானும் இருந்தோம். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் வரலன்னா மீட்பு இல்லை. ஏன்னா என்னை மீட்டே எடுக்க முடியாது. அப்படிதான் நான் இருந்தேன் ஒரு காலத்துல. நான் உங்க ஃப்ளாஷ்பேக் போய் பாருங்க எப்படி இருந்தீங்கன்னு. என்னையும் தான் சொல்றேன். அப்படி இருந்த நம்மளை கழுவி சுத்திகரித்து ரட்சிப்பென்னும் புதிய ஆடையை நமக்கு தந்து நம்மை வழி நடத்தின இயேசுவினுடைய பிறந்த நாள். இயேசு இன்னைக்கு தான் பிறந்தாரான்னு தெரியாது. எல்லாரும் கொண்டாடுறோம். ஆனா இயேசு பிறந்தாருன்றது நிஜம், அவர் மரித்தாருன்றது நிஜம், இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார்ன்றது நிஜம், இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தில் அவர் பங்கு பெற்று கொண்டிருக்கிறார் என்பதும் நிஜம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசு அங்க கஷ்டம் இருக்காது. பாடுவோம் பாருங்க, சின்ன வயசுல இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற நமக்கு மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரே நல்ல கடவுள் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவரை கொண்டாட வந்திருக்கிறீங்க? நாங்கள் அப்படிதான் வந்தோம், அப்படிதான் பாட்டெல்லாம் எடுத்தோம். பாட்டெல்லாம் எப்படி பாடினாங்க கொயருங்களுக்கு ஒரு கை தட்டிடலாமா? ரொம்ப அருமையாக பாடினாங்க. ரொம்ப சிறப்பாக ஆண்டவர் நாமத்தை உயர்த்த நாங்களும் வந்திருக்கிறோம், நீங்களும் அப்படிதான் வந்திருக்கிறீங்கன்னு நம்புறோம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்களும் அப்படிதான் வந்திருக்கிறீங்களா?
அப்படி வந்திருக்கிறவங்க இப்போ நம்ம பாட போற பாட்டை சந்தோஷமா குதூகலத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் தெரியுமா? இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். அவரை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அவரை கூப்பிட்டா போதும், உள்ளத்துல வந்துருவா. அவரை கூப்பிட்டா குறைவுகள் எல்லாம் நீக்கப்படும். இந்த நாமத்தை கூப்பிடுவோம், உயர்த்துவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளை நிறைவாக்குகிறவர். உண்மையாக உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். எல்லாரும் சந்தோஷமாய் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேவன், நம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர், நம்மை ரட்சித்த நாளிலிருந்து இன்று வரை நம்மை கரம் பிடித்த ஆண்டவரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தி, ஓ எங்கள் கண்ணீரை துடைக்கிற எங்கள் அற்புதமான தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி மகிமைப்படுத்துங்கள். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே. எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நோய்கள் எல்லாம் நீக்குகிற தெய்வம். ஓ ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். சொல்லுங்க, நோய்களெல்லாம் நீக்கிடுவார். ஒரு இன்ஸ்டன்ட் ஹீலிங். சுகம் தருவார், பேய்கள் எல்லாம்
நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து இயேசுவை கொண்டாடுவோம். ஓ எஸ் கொண்டாடுவோம், கவலைகளை மறப்போம். ஓ கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் மிக சந்தோஷத்தோடு சொல்லுவோம். ஓ கொண்டாடுவோம், இயேசுவை கொண்டாடுவோம், கவலைகளை மறப்போம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து கொண்டாடுவோம். தலைக்கு மேல கை தட்டி சொல்லுங்க, எல்லாரும் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். Hallelujah. Oh Jesus. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இதாங்க உண்மையான கொண்டாட்டம். நான் பிறந்த நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாருங்க. எனக்கு 35 வயசு ஆகுது. எப்ப பிறந்தாருன்றது முக்கியம் இல்லை, எதற்காக பிறந்தார், யாருக்காக பிறந்தார் என்பதுதான் முக்கியம். உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்தாருங்க. தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இந்த பூமியில தான் பாடினோம் பாருங்க, விண்ணோர் போற்றக்கூடிய நாமம், விண்ணகத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வந்து மனுஷ சாயல் எடுத்து அவர் இப்படிப்பட்ட காரியெல்லாம் செய்யணும்னா அதுக்கு காரணம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மேலையும் என் மேலையும் வைத்திருக்கிற அன்பு மாத்திரம்தான் ஒரே காரணமா இருக்கிறது. இந்த அன்பு விலையேறப்பட்டது. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதா அவருக்கு தந்தரில்லையா? அப்பனா எவ்வளோ எவ்வளோ பவர்ஃபுல்லான, தன்னுடைய குமாரன், அவருக்கு எவ்வளோ வல்லமை இருக்கும் பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாஸ்டருடைய மக ஏஞ்சல்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு இருக்கிற கிருபை, அவருக்கு இருக்கிற அந்த தரிசனம், பாஸ்டருக்கு இருக்கிற சிலதெல்லாம் ஏஞ்சலுக்கும் இருக்கும். அப்படி ஒரு பிதா தன்னுடைய குமாரனை குறித்து யோசிச்சு பாருங்க. பிதாக்கு இருக்கிற எல்லா வல்லமைகள், எல்லா தரிசனங்கள், வானத்தை பூமியை உண்டாக்கின எல்லா காரியமும் அவருக்கும் இருக்குது. ஆனா அவர் தன்னை துறந்து பூமியில வந்தது எதற்காக? பூமியில இருக்கிற எல்லா ஜனத்துக்காகவும், எல்லா ஜனத்துக்காகவும். உங்க வீட்டுல ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காகவும் இயேசு தேடி வந்தார். அதான் பாடணும், நம்ம தேடி போல இயேசு நம்மளை தேடி வந்தார். அவர் தேடி வந்ததுனால தான் எனக்கு மீட்பு உண்டானது. எனக்கு மீட்பு உண்டானதுனால தான் இந்த கிறிஸ்மஸ் நாளில் இந்த இடத்துல நான் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்க முடிகிறது என்பது அதிக நிச்சயமா இருக்குது. அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், அதை நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு செய்திருக்கிறார். அவர் செய்யணுன்ற அவசியம் இல்லை, இருந்தாலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்து வளர்ந்து அவர் அற்புதங்களை செய்து மரித்து மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து என்றும் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான்
யோபு சொல்றார் பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எழும்பி நின்று சொல்லுவோமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லுங்க. என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அவர் நான் போகும்போதெல்லாம் அந்த இடத்துக்கு வருகிறார். நான் செய்கிற எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறார். அவருடைய மேன்மையான நாமத்தை இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் சேர்ந்து தொழுது கொள்ள போகிறோம். உண்மையான மனதோடு, ஏதோ ஆராதனைக்கு வந்தோம் ஆராதிக்கணும் அப்படின்றது இல்லை, அது ஒரு கடமைக்காக அல்ல. வேதம் சொல்லுகிறது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். அப்படி என்றால் முழு இருதயத்தோடு கர்த்தரை நான் கனம் பண்ணணும், ஆனர் பண்ணணும், அவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில அப்படியே ஜெப சிந்தனையோட ஆண்டவருடைய மேன்மைகளை எண்ணி நாம் சொல்லி கர்த்தரை துதிப்போம் இந்த காலை வேளையில. தேங்க்யூ ஜீசஸ். Thank you, Jesus. உந்தன் நாமம் மேன்மை போ வேறொரு நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போ வேறொரு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. நீரே என் தேவன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, வல்லமையுள்ளவரே, வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், ஓ ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மையா எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். Let's worship his name. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். Oh, we magnify your name. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, சத்தத்தை உயர்த்தி, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே, அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. உந்தன் நாமம் எல்லாரும் உணர்ந்து சொல்லலாமா? வேறே நாமம் இல்லப்பா. மேன்மையான உம்முடைய நாமத்தை எங்களுக்காக நீ தந்தருளினீரே. மேன்மை, there is no other name. இல்லையே. நீரே என் தேவன். சத்தத்தை உயர்த்தலாமே. வல்லமையுள்ளவரே, ஓ நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஆராதி. எல்லாரும் கைகளை உயர்த்தி, let's worship together and lift his name. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை
நல்லவர். உங்க சத்தம் கேட்கட்டும். என் ஆண்டவரே, அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. ஓ எஸ், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்தருளின இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் போதே ஆச்சரியம் உண்டாகும், அற்புதங்கள் உண்டாகும். ஓ ஸ்தோத்திரம். இந்த நாமத்துக்கு பயப்படாத ஒன்றுமே இல்லை, கீழ்ப்படியாத ஒன்றுமே இல்லை. இந்த அற்புதமான இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜீசஸ் என்று எல்லாரும் கொஞ்ச நேரம் உயர்த்தி மகிமைப்படுத்தி சொல்லி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். Thank you Jesus. எல்லாரும் சொல்லுவோம். Holy and anointed one, Jesus. Oh yes, Lord. Holy and anointed one, Jesus. Salom Yesu, Yesu, Yesu. Satata uyarti, Yesu. Engel Yesuve, Parisuttere, Parisuttere, Abhishekanathare, Engel Yesuve, Parisuttere, Abhishekanathare, Engel Yesuve. We exalt thee, we exalt thee, we exalt thee. Oh Lord, shall we lift up his name? கரங்களை உயர்த்தி எல்லாரும் we exalt thee. உம்மை உயர்த்துகிறோம். We exalt. ஷபதல ரபனியா தரஹா. பரிசுத்த ஆவியே, எல்லாரும் சேர்ந்து உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும். இயேசுவை உயர்த்துவோம். நமக்காக கொடுக்கப்பட்ட தேவகுமாரன், ஓ மாம்சமான யாவருக்காகவும் பிதா தம்முடைய குமாரனை கொடுத்த இந்த நாளை மகிமைப்படுத்தி இயேசுவை உயர்த்துவோம். We worship together. உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே. இயேசுவே, என் இரட்சகரே, பாத்திர நீரே. இயேசுவே, என் இரட்சகரே, பாத்திர நீரே. உங்க சத்தம் கேட்கட்டும். இயேசுவே, இயேசுவே, ரட்சகரே,
மறுபடியும் எல்லாரும் இணைந்து இயேசுவே, எங்களை ரட்சிக்க வந்தவரே, ரட்சகரே, பாத்திர நீரே. இயேசுவே என் ரட்சகரே, பாத்திர நீரே. Jesus, Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. Worthy is your name. Worthy is your name. Your name. பாத்திர நீரே, பாத்திர நீரே, எங்கள் வாழ்க்கையின் பாத்திரரே. சத்தத்தை உயர்த்தி பாத்திர நீரே, பாத்திர நீரே. Hallelujah, பாத்திர நீரே. Hallelujah. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் தெய்வமே, நீர் எங்கள் தகுதியை பார்த்து இந்த பூமிக்கு வரவில்லை. எங்கள் தகுதி எப்படி இருந்தது என்று எங்களுக்கு தான் தெரியும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாங்கள் தகுதியற்ற நிலையில் இருந்தோம். ஆனால் தகுதி இல்லாத எங்களுக்காக உம்முடைய குமாரனை எங்களுக்கு அனுப்பி தந்தீரப்பா. நாங்கள் அதை நினைக்கிறோம். இந்த நேரத்தில் இயேசு பிறந்தது எங்களுக்கு சந்தோஷம். அவர் எங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தான். இருந்தாலும் நாங்கள் நினைக்க வேண்டிய ஒன்று இருக்கு. அது என்ன? இயேசு என்னை கரத்தில் எடுத்த உடனே நான் விலையேற பெற்றவனாய் மாறி விடுகிறேன். விலை உயர்ந்தவனாய் மாறி விடுகிறேன். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. இயேசு ஒரு கல்யாண வீட்டுக்கு சென்றிருந்தார். அந்த கல்யாண வீட்டில் ஒரு பாத்திரம் இருந்தது. அந்த மண் பாத்திரத்துக்கு மதிப்பே இல்லை. அது எங்கே ஒரு ஓரமா இருந்துச்சு. ஆனா அந்த மண் பாத்திரத்தை இயேசு தன்னுடைய கரத்தில் எடுத்தார். அவர் கரத்தில் எடுத்த அந்த பாத்திரத்தை எடுத்ததுனால அந்த பாத்திரம் விலை உயர்ந்த பாத்திரமாக மாறினது போலவே இன்னைக்கு நீங்களும் நானும் நினைக்க வேண்டியது, என்னை தேடி வர நான் தகுதி இல்லை. நான் அந்த மண் பாத்திரம் போன்றவன் தான். ஆனால் என்னையும் தேடி ஒரு நாள் இயேசு வந்தார். அவர் என்னை தன் கையில் எடுத்தார். இன்னைக்கு விலை உயர்ந்த பாத்திரமாக என்னை வைத்திருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்க நான் வந்திருக்கிறேன். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் விசேஷம். யாருங்க இப்படி செய்ய முடியும்? இயேசு நமக்காக செய்வார். ஒருவேளை இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த இயேசு எவரிடத்தில் வந்தாலும் அந்த நபர் விலை உயர்ந்த பாத்திரமாக மாறிவிடுவார். ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பணம் படைத்தவன், பணம் இல்லாதவன், கருப்பா இருக்கிறவன், வெள்ளையா இருக்கிறவன், இப்படி என்றல்ல. இந்த ஜாதி அந்த ஜாதி இல்லை இல்லை இல்லை. இந்த இயேசு எல்லாருக்கும் சொந்தமானவர். பூமியில் உள்ள அனைவருக்கும் சொந்தமானவர். இந்த பூமியில் உள்ள அனைவருக்கும் உரிய ஒரே தெய்வம் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் ஒரே நல்ல தெய்வமாய் இருக்கிறார். இந்த தெய்வம் எங்களை தேடி வந்ததனால நாங்க விலை உயர்ந்தவர்களாய் மாறி இருக்கிறோம்.
இவர் உங்களையும் தேடி வருவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய உள்ளத்திலே அவர் வருவார். இயேசு என்று கூப்பிட்டால் உடனே இறங்கி வருவார். உங்களையும் விலை உயர்ந்த பாத்திரமாக மாற்றுவார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிறப்பை இந்த உலகம் இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். ஓ, உயர்த்துவோம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். சேர்ந்து வாசிங்கள். மீண்டும் தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். இந்த வசனத்தில் 3 தலைப்பு இருக்கிறது. அந்த 3 தலைப்பை வேகமாக சொல்லி முடிக்க போறேன். 1, பயப்படாதிருங்கள். ஆமென். எல்லாருக்கும் பயம் இருக்கிறது, அது பின்னாடி சொல்ல போறேன். 2வது, எல்லா ஜனத்துக்கும், ஏஜி சர்ச்சுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனத்துக்கும். சொல்லுங்க. நீங்க உங்களை ஏன் பேச வைக்கிற, உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை. பாஸ்டர், நான் வாரமெல்லாம் வேலை செய்கிறேன், இங்கே வந்து உட்காடுறேன், நான் சொன்னால் நடக்குமா? நடக்கும். உங்கள் வாயில் வர்ற வார்த்தை, அதுதான் உங்களை பேச வைக்கிறோம். ஏஞ்சல் ஃபோன் பண்ணி, அம்மா இந்த டீமில் வந்து சேருங்க. இருக்காங்களா ஏஞ்சல்? யூனிஃபார்ம் வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் இந்த ஒரு வாரமாக சரியாக நாங்கள் குடும்பமாக உட்காந்து பேச முடியல, அவ்வளோ வேலை. அவங்க செய்து எங்களுக்கு தெரியாது, நாங்கள் செய்து அவங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவநாம மகிமைப்படுகிறது. அப்போது ஏஞ்சல் ஃபோன் பண்ண, அப்போது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், லீவே கிடைக்காது. லீவே, கிறிஸ்மஸ்க்கும் லீவு இல்லை, புது வருஷத்துக்கும் வாய்ப்பு இல்லை கண்ணா. என்னவா? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லைன்ட்டான். அப்பா அம்மாவை கேட்டேன், அவங்களும் இப்படி தான் சொன்னாங்க, வாய்ப்பு இல்லை பாஸ்டர், வாய்ப்பே இல்லைன்னாங்க. ஆனால் கர்த்தருடைய நோக்கம் ஒன்று இருக்கிறதுனால ஏஞ்சல் வாயில் பேச வச்சிருக்கிறார். அவங்க அப்பா அம்மா சரி லீவ் கிடைக்கல, வர போகிறாங்களே, இந்த யூனிஃபார்ம் வாங்கி வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு வாங்கலை போல இருக்குது. அந்த வித்தியாசத்தை டிவியில் போய் வீட்டிலே பார்த்து கொள்ளுங்கள். சார், ஆகவே இன்றைக்கு நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், 2 வீலர் வாங்காத ஆண்டவர் தருவான்னு விசுவாசிக்கிறவர்கள், நீங்கள் அந்த கவர் வாங்கிட்டு, டிவி கவர் போட்டு வைப்பீங்களே, இல்லைன்னா ஒரு ஹெல்மெட்டாவது வாங்கிட்டு வீட்டுக்கு போங்கள். உங்கள் விசுவாசத்தை காட்டுங்க. மிக்சி வீட்டில் இல்லையா, கிரைண்டர் இல்லையா, அந்த கவராவது வாங்கிட்டு வீட்டுக்கு இன்றைக்கு போங்க. 2026 கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். ஒரு வீடு, நல்ல வீடு இல்லையா, என்னத்தை வாங்கிட்டு போக? தேங்க்யூ. செங்கல் ஒன்று வாங்கிட்டு போங்க, கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கட்டி தருவார். நல்ல ஜாலியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, அவ்வளோதான். பிரசங்கம் முடிஞ்சது. உங்கள் சந்தோஷத்தை பார்த்தோன்னே எனக்கு முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நம்ம சர்ச்சில் நிறைய சாட்சிகள் இருக்கிறது. அப்படி வாங்கிட்டு போங்க, நிச்சயமாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த சர்ச்சுக்கு பொருத்தனை பண்ணி காணிக்கெல்லாம் கொடுக்குறவங்கலாம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கடன். ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு செய்ய எண்ணம் வந்த உடனே, இந்த கேமரா வாங்கி தரணும்னு வாலிபர்கள் நினைத்த உடனே அவர்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். நல்ல வேலை கொடுத்துருக்கிறார், நல்ல வருமானத்தை. ஆனால் வாக்கு பண்ணும்போது ஒன்றும் இல்லை, வேலையும் இல்லை, வருமானம் இல்லை. அந்த நேரத்தில் தான் வாக்கு பண்ணினார்கள். நம்முடைய சபையே மக்கதோனியா சபையை போல நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிறோம். வெளிப்பார்வைக்கு நம்ம சர்ச்சு பல கோடி மதிப்புள்ள சபையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். எனக்கு எத்தனை கோடி காணிக்கை வருது? பல கோடி காணிக்கை. ஸ்தோத்திரம். இனிமேல் வரும். ஆண்டவர் அப்படி உலகத்துக்கு நம்மை காட்டியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பாக்கெட்டில் இப்போ எல்லாத்தையும் ஆமாம், சின்னதில் இங்கே 2 பாக்கெட்டு, இங்கே 2 பாக்கெட்டு. இப்போது
புதுசாக பேண்ட்டெல்லாம் வந்திருக்கு. எத்தனை பாக்கெட்டு? 1 2 3 4 5 6 7. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இதோ எல்லா ஜனத்துக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் தெய்வ பிள்ளைகளாகி நாம் அறிந்திருக்க வேண்டிய சத்தியம், அறிய வேண்டிய சில காரியங்களை இந்த வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இவங்களுக்கு கேக்கு கொடுக்கல போல இருக்கு, கொடுப்போம். சரி. ஆகவே இந்த முழு உலகத்துக்கு தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். முழு மனு உலகத்துக்கு, மனுக்குலத்திற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். முதலாவது யார் விசுவாசிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். இந்த சத்தியத்தை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கொண்டு வருவாராக. ஆமே. நிறைய நேரத்தில் நம்ம எப்படியெல்லாம் குழப்புறாங்க தெரியுங்களா, எப்படியெல்லாம் மடக்குறாங்க தெரியுங்களா. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த இயேசு வெளிநாட்டு கடவுள் என்னவா சொல்லி மடக்குறாங்களா, சோர்வை கொடுக்குறாங்களா. இந்த நம்ம நாட்டு சாமி இல்லை, இந்த இயேசு சாமி வெளிநாட்டு கடவுள் என்று சொல்லுகிறார்கள். இயேசு நம்மை சார்ந்தவர் அல்ல, அவர் கிறிஸ்தவர்களுக்கு சார்ந்தவர், நமக்கு சார்ந்தவர்கள் அல்ல. ஆகவே பிள்ளைகளே அங்கே போயிடாதீங்க, இந்த சர்ச்சுக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். நமக்கும் அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கோத்திரம் என்ன, நம்ம குலம் என்ன, நமக்கு எத்தனை தெய்வம் இருக்கு தெரியுமா? 33 தேவர் இருக்கு. தூணில் இருப்பார். அப்படிப்பட்ட சாமியெல்லாம் விட்டுட்டு அந்த இயேசு நிலைமையை பார்த்தியா, அவர் மரிக்கும் போது பார்த்தியா, அந்த கதி உனக்கு வந்துடும். சிலுவையில் இருக்கும்போது அந்த சூழ்நிலை உனையும் தான் அப்படி பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் குழப்பற ஆட்கள் நம்மை சுற்றி வேலை செய்கிற இடத்துல, சொந்த குடும்பத்தில், சொந்த ஜாதி ஜனங்களை எழுப்பி இப்படி பேச வைத்து சோர்வடைய வைக்கிறார்கள். நமக்குன்னு ஒரு பூர்வீகம் இருக்கிறது, நம்ம நாட்டுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கிறது, நமக்கு நாட்டுக்குன்னு ஸ்தோத்திரம் பின்னணியம் ஒன்று இருக்கு, சில வழிபாடுகள் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுட்டு ஸ்தோத்திரம் அவங்க தெரிந்து சொல்லுகிறார்களோ தெரியாமல் சொல்லுகிறார்களோ, ஆனால் உண்மை என்னென்றால் எந்த நாட்டையும் ஸ்தோத்திரம் சேர்ந்த நபராக இருந்தாலும் எல்லாருக்கும் இயேசு சொந்தம். எந்த நபரை யாராயிருந்தாலும் அவர்கள் எல்லாருக்கும் இயேசு சொந்தம். ஆமென். ஸ்தோத்திரம். கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் சொல்லுங்க, குண்டா இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும், தமிழ் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், வேற என்ன சொல்லணும், கிராமத்தில் இருந்தாலும் பட்டணத்தில் இருந்தாலும், படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும். பைபிள் எப்பவுமே கிறிஸ்மஸ் நாளில் 2 குரூப்பை பார்க்குறோம். ஒன்று மெய்ப்பர்கள், படிப்பு அறிவில்லாதவர்கள். இன்னொன்று நல்ல படித்த பட்டதாரிகள், ஞானிகள், 3 சாஸ்திரிகள். இவர்களுக்கு மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கும் போது அவர்களுக்கு ஏற்ற விதமாக அறிவிக்கிறார். பாருங்க எப்படி அறிவிக்கிறார், தேவ தூதனை அனுப்பி ரட்சிப்பை அறிவிக்கிறார். ஆனால் 3 சாஸ்திரிகள் அறிவாளிகளுக்கு மெய்ப்பன் அனுப்புனா அவங்க நம்ப மாட்டாங்க. ஆகவே அவர்களுக்கு நட்சத்திர வானத்தில் அதிசய நட்சத்திரத்தை காண்பித்து அதை அவங்க ஆராய்ந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்றைக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். உங்களுக்கு இந்த வந்திருக்கிற உங்களுடைய மென்டாலிட்டி, உங்களுடைய ஸ்தோத்திரம் எப்படி இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற விதத்தில் ஆண்டவர் வார்த்தை தந்து உங்களை பலப்படுத்துவார். ஆமென். ஒரே வார்த்தை தான், ஒரே இயேசு தான், ஆனால் வித்தியாசமாய் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். என்ன சொல்றேன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாரோ ஏதோ சொல்லட்டும், ஆனாலும் அருமையான இயேசு எல்லாருக்கும் சொந்தம். இயேசு எல்லாருக்கும் சொந்தம். அல்லேலூயா. இந்த பூமியில எல்லாருக்காக தான் இயேசு பிறந்தார். அவருக்கு அந்த பேரு உலக ரட்சகர். சத்தமா சொல்லுங்க, உலக ரட்சகர். இயேசுவே ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். இங்கிலீஷ்ல சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். இங்கிலீஷ்ல சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். கிரைஸ்ட் இஸ் லார்ட். அப்படியா? ஜீசஸ் இஸ் லார்ட். ஆனால் நீங்கள் பாடும்போது கீழே ஒரு வார்த்தை வந்துச்சு, கிரைஸ்ட் இஸ் லார்ட்னு பாட்டு இங்கிலீஷில். அல்லேலூயா. இந்த வார்த்தை இன்றைக்கு எல்லாம் நம்முடைய உள்ள வார்த்தையில் வரட்டும். இயேசுவே ஆண்டவர். இல்லை இவரும் ஆண்டவர் அவரும் ஆண்டவர். அந்த எண்ணங்கள் இன்றைக்கு கர்த்தர் மாற்றுவாராக. ஏன்னா சொர்க்கத்துக்கு போக, பரலோக போக ஒரே வழி இயேசு தான். ஆமென். அந்த வழியை
நீங்கள் கண்டு கொள்ள இன்றைக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. என்ன சொல்கிறேன்னா, ஆகவே அவர் உலக இரட்சகர், பூமியில் உள்ள எல்லாருக்கும் அவர் ஆண்டவர். ஆனால் கடவுளை தேட இன்றைக்கு வர வர மனிதர்களுக்கு நேரமே இல்லை. நிறைய பேர் பாருங்க, கடவுள் கோயிலுக்கு போகிறதில்லை, சர்ச்சுக்கு போகிறதில்லை, மசூதிக்கு போகிறதில்லை. கடவுளை தேடுகிறது குறைந்து கொண்டு இருக்கிறது. அவ்வளோ பிஸி, அவ்வளோ செட்டில் போட்டு வச்சிருக்கிறாங்க. கடவுளை தேடணுங்கிற ஒரு மனநிலை யாருக்குமே இன்றைக்கு நிறைய பேருக்கு இல்லை. உங்களுக்கு சொல்ல அநேகருக்கு. ஏனென்றால் அறிவு பெருத்த காலம். எல்லாரும் டெக்னாலஜியை நம்புகிறாங்க. அது போதும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. ஆகவே முதலில் எல்லாமே மேன் பவராக இருந்துச்சு, இப்போ மிஷின் பவராக மாறிடுச்சு. மனிதர்கள் தான் எல்லாம் செய்வாங்க. இப்போ ஒரு 1000 பேர் செய்கிற வேலையை ஒரு மிஷின் செஞ்சு முடிக்குது இல்லை? அதனால தான் நிறைய பேர் வேலை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு கம்ப்யூட்டர். தாத்தா தாத்தா ப்ரைஸ் எல்லாம் வயசானதால் லேட்டாக எழுந்திரிச்சிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இங்கே கொஞ்சம் மாத்திரம் சாக்லேட் கொடுத்துட்டு போயிருங்க. ஆமாம், இங்கே தான் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்கார், அவரையும் மேலே தூக்கிக்குங்க. கண்ணு தெரியல, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. தம்பி சீக்கிரம் முடிச்சுட்டு இங்கே ஒரு சாக்லேட் மாத்திரம் கொடுத்துட்டு போயிருங்க. இங்கே எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் கொடுப்பாரு. சரி, ஏதாவது மியூசிக் போடுங்க, மியூசிக் போடுங்க. எல்லோரும் வாங்கிங்க வேகமாக, அப்படி தூக்கி போடுங்க. டைம் ஆகுது. நீங்கள் ஒவ்வொன்றா கொடுக்குறீங்களோ எனக்கு வயசாயிரும். அப்படி தூக்கி போட்டுருங்க. எல்லாத்துக்கும் கலந்து அந்த அங்கே எட்டி பார்க்குது ஒரு குழந்தை. அங்கே பின்னாடி கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட குழந்தைகள்லாம் இருக்குது. பாசமாக கவலையா நானும் ஒரு குழந்தை தான் பார்க்குறாங்க. போடுங்க, அவ்வளோதான். வெரி குட். இந்த பக்கம் வந்துச்சா? வெரி குட், சூப்பர். வீசினாங்க. இங்கே யாரும் வரல. போதும் போதும். டான்ஸ் தாத்தா, டான்ஸ் நல்ல டான்ஸ் ஆனா அடுத்த வருஷம் நீங்க தான். Praise God. Amen. போதும் போதும் போதும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்ன கண்டுபிடிச்சீங்க? கிறிஸ்மஸ் தாத்தா 40 நாள் உபவாசத்தோடு வந்திருக்கிறார். ஆக முகம் ஒட்டி கிடக்கிறது. இரண்டாவது, அவருக்கு கிறிஸ்மஸ் தாத்தாக்கு எப்பொழுதும் ஹால்ட் பலிபீடம் இங்கே ஒன்று இருக்கும், அது இல்லை. அதனால் அவரால் ஆட முடியல. ஸ்தோத்திரம். பின்னாடி போய் முடியும் போது பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். ஆகவே என்ன சொல்ல வரேன்னா, இந்த நாட்களில் முதல்லாம் ஆண்டவரை தான் நம்பி இருப்பாங்க. இப்போது கண்டுபிடிப்புகள் அதிகமாக ஆக கடவுள் பக்தி குறைகிறது. கடவுளை தேட நேரம் இல்லை, சர்ச்சுக்கு வர நேரம் இல்லை, பைபிள் எடுக்க நேரம் இல்லை. மிஷின் வந்தாச்சு. மிஷின் சொன்னால் செல்ஃபோன், கம்ப்யூட்டர், சொல்லுங்கள் இன்டர்நெட், இவைகளெல்லாம் வந்த உடனே ஸ்தோத்திரம் ரோபோ வந்துருச்சு. ஆமாம், 1000 பேர் வேலை செய்கிறத ஒரு ரோபோ செய்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். கடவுளுடைய உதவி எனக்கு தேவையில்லை என்ற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். ஆகவே அவ்வளோ பெருகி இருக்கிறது. ஆனால் இயேசு எல்லாருக்காக இந்த பூமியில் பிறந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு கடவுள் தேவையில்லை என்று சொல்லுகிற அவர்களுக்கும் இயேசு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படித்தவர்களாய் இருக்கலாம், பேதைகளாய் இருக்கலாம், அறிஞர்களாய், அறிவாளிகளாய், புத்திசாலிகளாய், விஞ்ஞானிகளாய் இருக்கலாம், அவர்களுக்கும் இயேசு தேவை. கர்த்தருக்கு அவங்க படிப்பெல்லாம் ஒரு நாளில் ஒன்றுக்கு உதவாமல் போய்விடும். சமீபத்தில் திடீரென்று இன்டர்நெட் கண்டுபிடித்தவர்கள் அது திடீர்னு ஒர்க் பண்ணாமல் போயிடுச்சு. அப்போல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு பாருங்கள். அப்படி ஃபெயில் ஆயிரும். கடவுளுடைய உதவி தேவையில்லை என்று ஒரு மனித கூட்டம் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு இயேசு தேவை என்பதை அறிந்து அவர் இந்த பூமிக்கு வந்தார். இயேசுக்கு எத்தனை வயசு? இயேசுக்கு எத்தனை வயசு? எல்லாரும் சொல்லுவாங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு பிறந்தார்.
இல்லை இல்லை, தவறு. அவர் அதுக்கு முன்னாடியே இருந்தார் கடவுளாக, செல்லகுமாரனாக பிதாவிடத்தில் இருந்தார். யோவான் 3:16 மறக்கக்கூடாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, ஒரே பேரான ஒரு செல்ல பிள்ளைய இயேசுவை பிதா நமக்காக அனுப்பி வைத்தார். ஆமென். அவரை விசுவாசிக்கிற எவர்களோ, அது எந்த ஜாதியோ எந்த மதத்தினரோ, இங்கே வந்திருக்கிற புதிதாய் வந்திருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கிற வெளி தேசங்களிலும் பல ஊர்களிலும் இருந்து எங்கள் ஆராதனையில் இணைந்திருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, புதிதாக இன்றைக்கு இந்த ஆராதனையில் லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, அந்த இயேசு உங்களுக்காகவும் அவர் பிறந்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த நாட்களில் ஸ்தோத்திரம். அநேகர் நினைக்கிறார்கள் நான் படிக்கலை அப்படின்னு. உங்களை அந்த பேதைகளாக இருக்கலாம். எனக்கு எவருமே இல்லை பாச, எனக்கு எந்த ஒன்றுமே உலகமே தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்காகவும் அவர் இந்த பூமியில் பிறந்திருக்கிறார். ஐயா, அவர்களெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது, ரோட்டில் நிற்க வச்சு சுடணும் அப்படின்னு பேசுகிறானுங்க பாருங்க. சர்ச்சு நடத்த இடைஞ்சல் பண்ணணும் அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க பாருங்க. அவர்களுக்காகவும் இயேசு பிறந்தார். நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் முன்னாடி இவ்வளோ சந்தோஷமாக இந்த கொயர் எல்லாம் நிற்கிறோன்னு நினைக்கிறோம். இதற்கு இடையில் போன வாரம் நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அதிகம், போராட்டங்கள் அதிகம், கண்ணீர் வேதனை, அதுக்குள்ளே போய் தான் எங்களை உடைச்சி தான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை நிறுத்துகிறார். இந்த வந்திருக்கிற பிள்ளைகளும் அப்படிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் அப்படிதான். ஆகவே நம்மளை உடைக்கும் போதெல்லாம் அநேகருக்கு கர்த்தர் அந்த பிரச்சனத்தை நான் உணரும் போது அதை தான் உணர்ந்தேன். அதுக்கு எவ்வளோ தியாகம் இருக்கிறது, எவ்வளோ பிரச்சனை கண்ணீர் இருக்கிறது. அதுக்கு பிறகுதான் ஒரு பெரிய அபிஷேகம். காலையில் சாம்பாஸ் சொல்லும்போது சொன்னாங்க, கானாவூர் கல்யாணத்தில் கச்சாடிகள் வெளியிலே இருந்தது, ஆனால் அது உள்ளே வந்தபோது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. உங்களையும் அநேகர் தள்ளி போட்டிருக்கலாம், ஒதுக்கி வச்சிருக்கலாம், கேவலமாக பேசலாம், அற்பமாக நினைக்கலாம். இந்த நாட்களில், கிறிஸ்மஸ் நாட்களில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து, உள்ளே கொண்டு வந்து அவருடைய கரத்தில் எடுக்க போகிறார், உங்களை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. அநேகருக்கு நாம் சுவையுள்ளவர்களாக இருக்க போகிறோம், அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இவங்களை சும்மா விட்டுறக்கூடாது. இந்த சபை ஆமாம், ஒருத்தர் ஃபோன் பண்ணி அப்படி கேட்குறார் சிலதெல்லாம். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆரம்பிக்குது பாரு, நாளை கிறிஸ்மஸ் ஆராதனை இன்றைக்கே ஆரம்பிக்குது. அப்படி சில எதிரான கொடூரமான மனுஷர்கள் ஸ்தோத்திரம் போன வாரம் பயங்கரமாக எழும்பி இருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் இயேசு பிறந்திருக்கிறார். ஆமென். இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும், அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அல்லேலூயா. ஒரு சிறு பையனாக இருக்கும்போது, நான் தம்பிகள் மாதிரி இருக்கும்போது ஒரு பாட்டை அடிக்கடி கேட்பேன். அப்போல்லாம் டிவி கிடையாது, ரேடியோவில் பாமாலைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். காலையில் அதிகாலையில் 3 பாட்டு பாடும். ஒன்று இந்து மக்களுக்காக ஒரு பாட்டு, இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாட்டு, அடுத்து கடைசியாக கிறிஸ்தவர்களுக்காக ஒரு பாட்டு. அந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் நடக்குமே, எல்லாம் நடக்குமே. உங்களுக்கு இயேசுன்னு சொன்னதுனால கிடைச்சிருக்கு, ஆனால் எல்லாமே கிடைக்கல. இந்த ஊருக்கு வந்து உங்களுக்கு இடம் கிடைச்சிருச்சு, வீடு கட்ட வீடு கிடைச்சிருச்சு, பைக் கிடைச்சிருச்சு, கார் கிடைச்சிருச்சு. இந்த ரட்சகர் பேரை சொல்லும்போது அற்புதம் நடந்துருச்சு. ஆனால் அவர் இதயத்தோடு கலந்துட்டா சமாதானம், சந்தோஷம், நித்திய ஜீவன். அல்லேலூயா. இதுதான் பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு இது ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு உண்மையான கிறிஸ்மஸ் எதென்றால் இயேசு நம்ம உள்ளத்தில் பிறக்கணும். இந்த உலகத்தில் பிறந்தார். இன்றைக்கு அந்த இயேசு இன்றைக்கு அநேகருக்கு தேவை. ஆமென். இதெல்லாம் நம்ம பாட்டாக பாடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்துக்கலாம் பாஸ்டர், டைம் இருக்குது, புது வருஷத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், அந்த இயேசு அப்போ வந்தால் போதும் நினைக்காதீங்க. இன்றைக்கு நான் இங்கே நிற்கிறேன் என்றால், இன்றைக்கு பிரசங்கம் பண்ண வாய்ப்பு இல்லை என்று தான் நினச்சேன். நேற்று சாயந்தரத்துக்கு மேலே ஒரு பாதிப்பு, ஒரு அலர்ஜி மாதிரி ஏற்பட்டு என்னை
சில கர்த்தருடைய பிள்ளைகள் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் பண்ண உடனே நான் எங்கே இருக்கேன்னு தெரியல. அவ்வளோதான். நான் ஒரு 5 நிமிஷத்தில் கர்த்தர் சுகமாக்கி இந்த சபைக்கு உங்கள் முன்பாக கொண்டு வந்தது. 5 நிமிஷம்தான், அதிக நேரம் எடுக்கலை. என்ன சொல்ல வரேன்னா, அப்போ பார்த்துக்கலாம் பாஸ்டர், அப்புறம் ஞானசம் எடுத்துக்கிறேன், அப்போ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். இல்லை, இன்றைக்கு அந்த இயேசு உங்கள் உள்ளத்தில் வர வேண்டும். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். நான் இப்போ சொன்னனே, ஒரு பாப்பா இன்றைக்கு கிறிஸ்மஸ் ஆராதனையில் இங்கே நிற்பாங்கன்னு அவங்க நினச்சிருப்பாங்களா? அவங்க அப்பா அம்மா நினச்சிருப்பாங்களா? எவ்வளோ ஆச்சரியம். ஆகவே நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கு ஆண்டவர், இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுகிரக காலம். ஆகவே தான் 11ஆம் வசனத்தில், இன்று கர்த்தராய் கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று. இது லாஸ்ட் டைம் கேட்கிற தேவ பிள்ளையே, நாளைக்கு எப்படி இருப்பான்னு தெரியாது. நான் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு பாதிப்பு வரும், அட்மிட் ஆயிடுவேன், 2 நாள் 3 நாள் உள்ளே வைப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பாதிப்பு. ஆனால் கர்த்தர் ஒரு 5 நிமிஷத்தில் வெளியே கொண்டு வந்துட்டார். இன்றைக்கி சுகமாங்க முன்பாக வச்சிருக்கிறார். ஆகவே பார்த்துக்கொள்ளலாம், யாரும் தள்ளி போடாதீங்க. ஆண்டுடைய அழைப்பு வரும்போது உடனே ஒப்பு கொடுங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். பின்னாடி எல்லா ஜனத்துக்கும் 10ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. ஹல்லேலூயா. எல்லா ஜனத்துக்கும் என்ன சந்தோஷம்? கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பார்த்து நானும் ஒரு பிரதரும் இது ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் நேற்று. அவர் ஆமாம் கேட்குறாரு, இதை கழட்டிடுவீங்களா சீக்கிரம், இன்னும் ஒரு 2 வாரம் வைங்க அப்படின்னு கேட்குறார். அது அவ்வளோ அழகாக இருக்கு இல்லை? அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாங்கன்னு நான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன் நேற்று. ஸ்தோத்திரம். எனக்கு அந்த களைப்பெல்லாம் ஓடிடுச்சு அவங்க உழைக்கிறத பார்க்கும்போது. அடுத்தது பாடல் குழு, அவங்கள பார்க்கும்போது அதை விட சந்தோஷம். கிறிஸ்மஸ் ட்ரீ சந்தோஷம். கேக்கு சந்தோஷம். எப்படி இருக்கு கேக்கு? அதை விட பிரியாணி, புது ட்ரெஸ் சந்தோஷம். வேற என்ன நான் மறந்துட்டேன். வீட்டு டெக்கரேஷன் ரொம்ப. எங்கள் பக்கத்து வீடு வந்து கேட்குறாங்க, இன்னைக்கு நீங்கள் ஸ்டார் போடலையா? பக்கத்தில் உள்ளவங்க அவங்க ஆசையாக இருக்காங்க, நம்ம கிறிஸ்மஸ் ஆனால் ஸ்டார் போடணுன்னு அவங்களுக்கு ஆசைப்பாருங்க. அதனால் ஸ்டார் பைபிள் இருக்கா, கிறிஸ்மஸ் தாத்தா பைபிள் இருக்காரா, கிறிஸ்மஸ் ட்ரீ பைபிள் இருக்கான்னு தர்க்கம் பண்ணிட்டு இருக்காதீங்க. எவனாச்சும் அப்படி பேசினானா அதை காதில் கேட்காதீங்க. இதெல்லாம் ஆண்டோடைய அறிவிப்பதற்கு ஒரு சின்ன ஆமென், சந்தோஷப்படுத்துவதற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் இல்லாத செஞ்சால் பாவம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸ் பைபிள் இருக்கா கொண்டாடக்கூடாதுன்னு ஒரு அதான் உங்களை குழப்புறவங்க கிறிஸ்தவரில் இருக்கிறாங்க. ஜாக்கிரதையாக இருங்கள். நம்ம சர்ச்சுக்குள்ளே இருக்கிறாங்க சில ஆட்கள், கவனமாக இருங்கள். இந்த சண்டே அவங்க இருக்க மாட்டாங்க, சிலர் கிறிஸ்மஸ்க்கு வர மாட்டாங்க, ஆனால் மற்ற எல்லா ஆராதனைக்கு வருவாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு தவறான உபதேசம் புகுத்தப்பட்டு கர்த்தர் அவர்களெல்லாம் இந்த நாட்களை ரட்சிப்பாராக, மாற்றத்தை கொண்டு வருவாராக. ஆகவே எல்லாருக்காக இயேசு பிறந்திருக்கிறார். ஆமென். நான் சொன்னதெல்லாம் சொல்லுங்க. புது ட்ரெஸ், டெக்கரேஷன், கேக்கு, பிரியாணி, கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் தாத்தா, கொயர், புது ட்ரெஸ், ஸ்டார், ஜீரியோ பல்பு. நான் சொல்கிற மாதிரியே சொல்கிறாங்க. எனக்குன்னு ஒரு ஜீரியோ பல்பு. இதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சது. 26ஆம் தேதி புது ட்ரெஸ் இருக்குமா, கேக் இருக்குமா, ஜீரணம் ஆயிரும், அப்புறம் அதுக்கு மேலே தெரியாது. ஸ்தோத்திரம். இந்த தாத்தாவை கண்டா பிள்ளைகளுக்கு சந்தோஷம். ஏன்? சாக்லேட் கொடுக்குறார். இந்த தாத்தாமார்களை கண்டா பிள்ளைகளுக்கு ரொம்ப பிரியம். எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு 100 தடவை என்னைய தாத்தா தாத்தான்னு எங்கள் பேத்திகள் கூப்பிட்றாங்க. ஏனென்றால் உங்களுக்கு அந்த ரகசியம் அப்பா அம்மாவுக்கு தெரிதோ தெரியலையே, இனிப்பு கொடுக்கப்படுகிறது. அதோடைய பாதிப்பு வயிற்றிலே பூச்சிகள் வருகிறது நமக்கு தெரியும். அப்பா அம்மா அதனால தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் பாருங்கள், வந்தோடனே தாத்தா தாத்தாங்கிறாங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு.
ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்லியிருந்தேன்? இதெல்லாம் ஒரு நாள் சந்தோஷம். 26ஆம் தேதி எல்லாம் போச்சு. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட மிகுந்த சந்தோஷம் இயேசு உங்கள் உள்ளத்திலே பிறக்கும் போது, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறும்போது, இயேசுவை குல தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய இரத்தத்தினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் போது, இயேசு இன்றைக்கு வந்தால் நான் பரலோகத்தில் இருப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் கொண்டாடுகிற கிறிஸ்மஸ் நல்ல கிறிஸ்மஸ், உண்மையான கிறிஸ்மஸ். இல்லாவிட்டால் ஒரு நாள் கிறிஸ்மஸ். நாம் அது இன்றையோட முடிஞ்சிடும். பிரியாணி இன்றையோட முடிஞ்சிடும். நாளைக்கு வச்சா கெட்டு போயிடும், கேக்கு பூச்சி பிடிச்சிரும். ஆனால் ரட்சிப்பு, நித்திய ஜீவன் என்றென்றும் மாறாதவைகள். அல்லேலூயா. அதை ஆண்டவர் நமக்கு கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பாஸ்டர் சொல்லுகிற அந்த ரட்சிப்பு இன்றைக்கு எனக்கு தாங்க. சொல்லுங்க, சத்தமாக கேளுங்க. ரட்சிப்புனா விடுதலை. பாவத்திலிருந்தோம், சாபத்திலிருந்தோம், வியாதியிலிருந்தோம், பயத்திலிருந்தோம். நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, பாஸ்டர் சொல்லுகிற இந்த வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையில் இருக்கிற அந்த ஆண்டவரே அனுபவங்கள், ஆண்டவரே உண்மையான சந்தோஷம், எல்லா மிகுந்த சந்தோஷம். சத்தமாக கேளுங்க, மிகுந்த சந்தோஷம். எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கு, மிகுந்த சந்தோஷம் சிலருக்கு தான் இருக்கு. இன்றைக்கு கர்த்தர் அந்த மிகுந்த சந்தோஷத்தை உங்கள் குடும்பத்தில் கட்டளையிடுவாராக. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசு உள்ளத்தில் பிறக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? அவர்களுக்கு இயேசு தேவை. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆத்தும பாரம் உண்டாகட்டும். ஜன கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு ஆசை உங்களுக்கு வரட்டும். இந்த ஜனங்க சர்ச்சுக்கு வந்தால் நல்லா இருக்குமே, அப்படிலாம் வருதா? உங்களோட வேலை செய்கிறவர்களை பார்க்கும்போது ஒரு ஆசை வரட்டும். போன சண்டே சர்வீஸ் முடிஞ்சோன்னு ஒரு அம்மா 3 பைபிள், அழகான பைபிள், ஒரு அழகான வசன போர்டு வாங்கிட்டு வந்து, ஐயா இதை ஜெபம் பண்ணி இந்த குடும்பத்துக்கு கொடுங்க, இவங்க எங்களோட கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, ஆண்டுடைய அன்பை சொன்னேன், அவங்க ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நான் அப்படிப்பட்ட கிஃப்ட் யாருக்கும் நான் கொடுத்ததில்லை. நான் கொடுத்துருக்கேன். சபையார் அவங்க ஆத்துமாதாயம் பண்ணிட்டு வந்ததே பெருசு. அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மாதமாக வேலை இல்லை. அவங்க வேலைக்கு போனால் தான் வீட்டில் சாப்பாடு. அதன் மத்தியில் இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் 3வது படிங்க. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. என்ன செய்தி? பேப்பரை திறந்தா துட்செய்தி. டிவி ஆன் பண்ணா படம், அதில் வர்ற படங்கள் எல்லாம் பதற வைக்கிற செய்தி, அதிர வைக்கிற செய்தி, நடுங்க வைக்கிற செய்தி. சுனாமி, இதைவிட பெரிய சுனாமி வரப்போகிறது, இதைவிட பெரிய பூமி அதிர்ச்சி வரப்போகிறது. கடந்த மாதங்களிலே இலங்கையில் ஏற்பட்ட அந்த வெள்ளம், பயங்கர அழிவு. இந்த செய்தியெல்லாம் ஒரு பக்கம் துக்க செய்தியாக இருந்தாலும் தேவ பிள்ளை உங்களை நல்ல செய்தி கொடுக்க கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இதன் மத்தியில் நீங்கள் பேச ஆரம்பிங்க. நல்ல செய்தி என்ன? இயேசு உங்களுக்காக இந்த பூமியிலே அவதரித்தார். மனு உலகத்துக்காக உங்களை தேடி விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்துக்கு வந்தார். ஸ்தோத்திரம். அது எவ்வளோ அருமையான இடம். அதெல்லாம் வெறுத்து, ஆகவேதான் யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிகள் எவன் அவன். உங்கள் குடும்பம் ஒரு நாளும் கெட்டு போகாது, உங்கள் பிள்ளைங்க ஒரு நாளும் கெட்டு போக மாட்டாங்க. விசுவாசிக்கிறேன், ஆமென் சொல்லுங்க. சில பாதைகள் அப்படி போகும், ஆனால் உங்கள் ஜெபம் அவங்கள கொண்டு வரும். அவங்களோட சண்டை போடாதீங்க, அவங்கள எதிர்த்து பேசாதீங்க. ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை இவ்வளவாய் இயேசுவை தந்தருளி எவ்வளவாய் பெரிய கிஃப்ட் எதுங்க? இயேசு. அல்லேலூயா. 5 மணிக்கு எனக்கு ஒரு கிஃப்ட் ஒரு குடும்பத்தார் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை விட அவங்க கொடுத்ததுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. பெரிய கிஃப்ட் எதுங்க உங்களுக்கு? பாஸ்ட் கிடைச்சது எனக்கு கிடைக்கலன்னு பார்க்குறீங்க, உங்களுக்கு அதை விட பெரிய கிஃப்ட் இயேசு. இன்றைக்கு யாரெல்லாம் புதுசு இயேசு ஏற்றுக்கொள்றீங்களோ பெரிய கிஃப்ட் உங்களுக்கு. ஆமே. ஏன்னா அவரை தந்தார்லே. ஆகவே தான் ஒரு பாஸ்டர் அடிக்கடி பிரசங்கம் பண்ணும்போது சத்தமாக சொல்லுவாங்க, யோவான் 3:16 வாசியுங்கள், யோவான் 3:16 வாசியுங்கள், 3:16 கவனியுங்கள்.
அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். அவர் யோவான் சொல்றதுக்கு பதில் இங்கிலீஷில் ஜான் சொல்லிட்டாங்க. ஜான் 3:16 இப்படி கை நீட்டி வேற சொன்ன உடனே கோவம் வந்துருச்சு. ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல, 3-4 தடவை சொல்கிறார். எல்லாம் பைபிளை திறக்க மாட்டேங்கிறாங்க, கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஜான் 3:16 கவனியுங்கள். யாரும் எழும்பலை, இவர் மாத்திரம் எழும்பினார். பரவாயில்லையே படிப்பான்னு பார்த்தா பாசிட்டு சண்டைக்கு வந்தாராம். ஏன் என் பேரை இத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துனீங்க? என்ன தெரியாது பிரதர், என்ன சொல்லுங்க? பாசுக்கு உண்மையாக தெரியாது. அவருக்கு 3 பொண்டாட்டி 16 பிள்ளைகளாம். யோவான் 3:16. எனக்கு 3 மனைவி, எனக்கு 16 பிள்ளைங்க இருக்காங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்தி இருக்கீங்க. இந்த சர்ச்சில் நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? கமிட்டியில் இருக்கிறேன், பாஸ்டுக்கு கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சண்டை போட்டாராம். நான் அந்த யோவான் 3 அது சொல்லலை. எவ்வளோ அருமையான, நீங்கள் மறக்கக்கூடாத மனதில் வைத்திருக்கிற ஒரு நல்ல பைபிளிய கீவேர்டு, பைபிளுக்கே முக்கியமான வார்த்தை. அவரை தந்தர்லி கிஃப்ட் உங்களுக்கு இயேசு. ஹல்லேலூயா. ஆகவே எங்கே பார்த்தாலும் துர்ச்செய்தி, இந்த நேரத்தில் நற்செய்தி அறிவிக்க கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த நாளில் அவருடைய ரட்சிப்பை குறித்து, இயேசுவை குறித்து, அவருடைய அன்பை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கும் நாள் இந்த நாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கலங்கி போயிருக்கும் நபருக்கு உற்சாகமூட்டும் நாட்கள் இந்த நாட்கள். பயந்து கலங்கி கொண்டிருக்கிற அவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் நாள் இந்த நாள். அந்த வார்த்தை, இயேசு என்ற வார்த்தை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிற நாள். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நாள் இந்த நாள். ஆமென். வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த நாள். சொல்லுகிற உங்களுக்கும் கேட்கிற அவர்களுக்கும் சந்தோஷமாயிருக்கும். சொல்லி பாருங்களேன். நாங்கள் சில நேரத்தில் ஊழியத்துக்கு கர்த்தர் கிராமத்துக்கு கொண்டு போவார். அங்கே ஆண்டவரை அறியாதவர்கள் வந்து உட்காருவாங்க. அன்றைக்கு ஊழியம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பேசிப்போம், இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்குது, இன்றைக்கு நல்ல ஊழியம் செஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா இது ஊழியம் இல்லைன்னு நான் சொல்லலை. அறியாதவர்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கும் போது சொல்கிறேன், சொல்லுகிற உங்களுக்கும் கேட்கிற அவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆமென். இன்றைக்கு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறாங்க. இயேசு இருக்கிறார், கவலைப்படாதீங்க சிஸ்டர். இயேசு உங்களோட இருக்கிறார், கலங்காதீங்க. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. பேசுங்க, விசுவாசமாக பேசுங்க. கோடாங்கி சொல்கிறான், அவனுக்கு எதிர்காலம் இல்லை. ஆனால் அவன் சொல்லும்போது நீங்கள் ஏன் சொல்லக்கூடாது? உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது, உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். நீங்கள் பேசுங்க, நீங்கள் ஜெயிக்கலாம், தோற்று போக மாட்டீங்க. இதெல்லாம் இந்த வாரம் கேட்டுட்டு போய் வீட்டில் இதெல்லாம் பேசுவீங்களா? மற்றவங்களோட பேசணும், உங்கள் குடும்பத்திலேயே பேசுங்களேன். நீங்கள் ஜெயிக்கலாம். மறுபடியும் கர்த்தர் உங்களை முன்னேற செய்வார். கீழே போயிட்டீங்களா, உங்களை ஆண்டவர் சொல்லி பாருங்க, உங்களை முன்னேற்றிடுவார். ஆமென். அதான் சொல்லிட்டேன், சொல்லுகிற உங்களுக்கும் கேட்கிற அவர்களுக்கும் சந்தோஷம். ஆமென். மறுபடியும் உங்களை எழுப்புவார். இந்த தவறு பண்ணிட்டீங்க, இந்த தப்பு பண்ணிட்டீங்க, ஆண்டவர் உங்களை கைவிட மீண்டும் எழுப்புவார். அதை சொல்லுங்க. நீங்கள் வெட்கப்பட்ட இடத்திலே தலை நிமிர செய்வார். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்க, தீர்க்கதரிசனமா பேசுங்க. இந்த நற்செய்தி அறிவிக்கும் போது இந்த வார்த்தை ஒன்று வருகிறது. முதல் பார்த்தோம், பயப்படாதிருங்கள். ஆமென். இது ஒரு அற்புதமான வார்த்தை. இன்றைக்கு எல்லாருக்குள்ள பயம் வந்துருச்சு. ஒரு நல்ல ஐடி படித்த ஒரு சகோதரனை சமீபத்திலே சந்தித்தேன். அவர் ரொம்ப பயந்துட்டு இருக்கிறார். ஐடி படித்தவங்களுக்கு தான் பொண்ணை கொடுப்பாங்க, ஐடி படித்தவங்களுக்கு தான் மாப்பிள்ளை கொடுப்பாங்க. ஏன்னா லட்சக்கணக்கான சம்பளம், உடனே பைக், உடனே வீடு. ஆனால் இன்றைக்கு அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கிறது. ஐடி கம்பெனி மூடப்படுகிறது, ஆயிரக்கணக்கானவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டான். அந்த பயம், ஸ்தோத்திரம். இன்றைக்கி படித்தவங்களுக்கெல்லாம் ஒரு பயம், எதிர்காலம் என்ன ஆகுமோ? இந்த ஐடி வேலையை நினச்சி இடம் வாங்கி போட்டுட்டேனே, கடன் வாங்கி என் வீடு கட்டிட்டேனே, இப்போ என்ன செய்வேன்? இந்த ஐடி வேலை இருக்கனால என் குடும்பத்தை காப்பாற்றிடுவேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி பிள்ளைகளும் பிறந்துட்டாங்க. எப்படி பிள்ளைகளுடைய படிப்பு, என் மனைவிக்கு என்ன தேவை, எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கணுமே, என்ன செய்வது என்ற ஒரு பயம் இருக்கிறது. லட்சங்களை சம்பாதித்தவர்கள் இப்போ ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் தவித்து கொண்டிருக்கிறதை இந்த நாட்களிலே நம்மை சுற்றியுள்ள மக்களை பார்க்க முடியும். பெங்களூர் போனவர்கள் அநேகர் திரும்பி வந்து விட்டார்கள், சென்னை போனவர்கள் அநேகர் திரும்பி வந்து விட்டார்கள்.
1000 பேர் செய்கிற கம்பெனியில் இன்றைக்கு 50 பேரை தான் வச்சிருக்கிறான். எந்த நேரம் வெளியே அனுப்பணும்னு தெரியாது. அந்த ஒரு பயம் வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட அநேகரை தினமும் நாம் பார்க்கிறோம். மற்றவர்களை போல நாம் அவங்கள பார்த்து பேசக்கூடாது. இதெல்லாம் விதிங்க, இதெல்லாம் தலையெழுத்துங்க, இதெல்லாம் பரம்பரை சாபங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அது உலகத்தான் சொல்லுவான். ஆனால் நம்ம என்ன சொல்லணும்? இயேசு உங்களோட இருக்கிறார், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். போன ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்டீங்களா? பிரசங்கியாரை பார்த்தீங்களா? உங்களுக்கு இருக்கிற நுரையீரலில் பாதி இல்லை, அவருக்கு கிட்னி பாதிக்கப்பட்டு இருக்கிறது. என்ன இல்லைன்னு சொன்னாரு? குடல், எவ்வளோ குடல் பிளாஸ்டிக் வச்சிருக்கிறாங்க, குடல் இல்லை. அப்புறம் பித்தப்பையே இல்லை, கணையம் இல்லை, கணையம் பாதி வெட்டி எடுக்கப்பட்டு இருக்கிறது. டாக்டர் சொன்னது 5 மாதமா 3 மாதமா உயிரோடு இருக்கணும். சில மாதங்கள் தான் இருப்பீர்கள், 1.5 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் மனைவி ஜெபித்தது 15 ஆண்டுகள் எங்கள் வீட்டுக்காரர் கூட்டி கொடுங்க, அவர் ஊழியம் செய்யணும் ஜெபம் பண்ணதுனால 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். அதோடு முடிந்தது. மறுபடியும் இப்போ 23 ஆண்டுகள் உயிரோடு இருந்து வல்லமையாக ஊழியம் செய்கிறார். அநேக உறுப்புகள் இல்லை. ஆனால் அதுவும் நன்றி சொல்ல மறந்துட்டேன். அந்த பாஸ்டுக்கு சமைத்து கொடுத்த குடும்பத்துக்கு நன்றி சொல்கிறேன். அவருக்கு பிடிச்ச நல்ல மீன் குழம்பு, நல்ல ஆகாரங்கள், நல்ல விரும்பி நான் அந்த பாதிப்பில் இருக்கனால கொஞ்சம் சாப்பிடுவார்னு நினச்சேன். அவர் சந்தோஷமாக பரிமாறும்போது நல்ல திருப்தியாக சாப்பிட்டார். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். என்ன சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட பயம் இன்றைக்கி நிறைய பேருக்கு வியாதி வந்துருமோ. அந்த அடுத்த வார்த்தை பாருங்க, மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை படித்து முடிங்க வசனத்தை. நற்செய்தி. அல்லேலூயா. இந்த நற்செய்தி, ஆதாம் செய்த பாவத்தினால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து இந்த பாவத்தை நிவர்த்தியாக்கின அவர் 2ஆம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தினார். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல நான் வாசிக்கும்போது, அப்பொழுதும் அந்த மனுகுலத்துக்கும் மனிதனுக்கும் தேவனுக்கு இருக்கிற அந்த பிளவு இயேசு வந்ததினால் அது அந்த பிளவு மாறினது. அவரோடு நம்மை ஐக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். பரலோகத்தில் இருந்த தெய்வம் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நான் சொன்ன மறுபடியும், மற்றவர்களை விட நம்ம சந்தோஷமாக ஏன் கொண்டாடுறோம்னா, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்க? அங்கே வசனம் சொல்லுகிறது, மகிமையினால் பிரசன்னமாகி நமக்குள்ளே இருக்கிறார். மகிமையின் பிரசன்னத்தால் நமக்குள்ளே இருக்கிறார். ஆராதிக்கும் போதே அதை அநேகர் பார்த்துட்டீங்க. இன்றைக்கு அநேகருக்கு அந்த அனுபவத்தை தந்து அனுப்புவார். மகிமையின் பிரசன்னமாய் நமக்குள்ளே வந்திருக்கிறது தான் உண்மையான கிறிஸ்மஸ். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவ நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆகவே இந்த சந்தோஷம் முதலாவது பரலோகத்திலிருந்து உண்டாகிறது. அதுதான் ஆச்சரியம். இந்த சந்தோஷம் எங்கே உண்டாகிறது? இயேசு என்ற தெய்வம் பூமிக்கு வந்தது, பரலோகமே வந்தது போல இந்த சந்தோஷம் கேட்கிற யாவருக்குள்ளும் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த அந்த சந்தோஷம் தான் இறங்கி வந்துச்சு. ஆமென். ரட்சிப்பில்லாத மனுஷனுக்கு உண்மையான சந்தோஷம் இல்லை, வேற சந்தோஷமெல்லாம் இருக்குது. அந்த தம் அடிக்கிற நேரம், இந்த ஆன்ஸ் போடுற நேரம், கஞ்சா அடிக்கிற நேரம், சினிமா போகிற நேரம், இந்த நேரம் தான் அந்த சந்தோஷம். ஆனால் உண்மையான சந்தோஷம் இயேசு நம் உள்ளத்திலே வரும்போது. ஆமென். உலக பிரகாரமான சந்தோஷம் தேவன் கொடுக்கிற சந்தோஷம். உலக பிரகாரமான சமாதானம் தேவன் கொடுக்கிற சமாதானம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். எதுக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு. ஒரு பெண்ணை ஆண்டிடத்தில் கொண்டு வந்ததுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். அந்த அம்மாவை மாத்திரம் அன்னைக்கு அந்த இயேசுக்கிட்ட கொண்டு வரலன்னா அந்த அம்மாவுடைய நிலைமை மோசம். நியாய பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். வேத சாஸ்திரிகள், சதுசேயர், பரிசேயர் எல்லாருக்கு முன்பாக யாரும் பேச முடியாது. அவங்க போடுற சட்டம் தான்.
நியாயப்பிரமாணத்தின்படி அந்த அம்மா கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். நல்ல வேளை ஏசப்பாயிட்ட வந்துட்டாங்க. தேவ பிள்ளையே, சில கல் உங்கள் மேலே விழுகிறதுக்கு முன்னாடி ஏசப்பாயிட்ட வந்துருங்க. தேவையில்லாத கல் உங்கள் மேலே விழுகிறதுக்கு முன்னாடி ஏசப்பாயிட்ட ஓடி வந்துருங்க. அந்த ஏசுக்கிட்ட கொண்டு வந்ததுனால அந்த அம்மா, ஆண்டவர் சொன்னார், இனி இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லிக்கிறேன், இனி இது அப்படின்னா அர்த்தம் என்ன? இதுக்கு முன்னாடி பாவம் செஞ்ச, ஆனால் இனி இந்த கிறிஸ்மஸ்க்கு பிறகு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வை, அதை மறந்துரு, அந்த இடத்துக்கு கால் போகக்கூடாது, இனி பாவம் செய்யாது. அந்த அம்மா பேர் இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிறார். பேர் இல்லை, அவங்க சம்பவம் இங்கே பைபிள் எழுதப்பட்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கின்றைக்கு அவர்கள் பரலோகத்தில் இருப்பார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் அவரை பற்றி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அநேக பாஸ்டர்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கை கர்த்தர் அப்படி மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். அதனால்தான் காப்பாற்றப்பட்டால் நியாய பிரமாணத்தின்படி கல்லெறியப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரா? ஸ்தோத்திரம். அவங்க தெரிந்து செய்தார்களோ தெரியாமல் செய்தார்களோ எனக்கு தெரியல. ஆனாலும் கர்த்தர் அன்றைக்கு அந்த பெண்ணிடத்தில் பார்த்து, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி, நீ பாவம் செய்யாதே, உன் வாழ்க்கையில் கெடுத்து கொள்ளாதே, உன் நேரத்தை வீணடிக்காதே, உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்ய போகிற இந்த பட்டணத்தில், ஆகவே நீ உள்ள நேரத்தை, உன் ஆத்துமாவை கரைப்படுத்தாதே என்று இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே இனி ஆண்டவர் உன்னை ஆக்கினிக்குட்படுத்த மாட்டார். ஆமென். இதெல்லாம் பாட்டாவே எல்லாம் பாடிட்டாங்க. என் செய்தி எல்லாமே நீங்கள் கவனித்து வீட்டில் போய் மறுபடியும் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், இதெல்லாமே வரும். பாட்டு எடுத்தவங்களுக்கு என் செய்தியை நான் சொல்லலை. ஆகவே நான் முடிக்க விரும்புகிறேன். நமக்கு ஏற்படும் மனமாற்றமே சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் உண்மையான சந்தோஷம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அங்கெங்கும் ஓடுகிறார்கள், சமாதானத்துக்காக அலைகிறார்கள். ஒரு பெண் தன்னுடைய குழந்தை, பச்சை குழந்தை, சொந்த குழந்தையை கங்கை நதியிலே தூக்கி வீசினாள். எல்லாரும் கேட்டாங்க, ஒரே குழந்தை ஏமா வீசின? அப்போ ஒருத்தன் சொன்னானா, கங்கை நதியில் வீசினால் உன் பாவம் மன்னிக்கப்படும், உன் சாபம் மாற்றப்படும் என்று ஒருத்தன் சொல்லியிருக்கான். அதை கேட்டு போய் போட்டாங்க. அப்போ அவர் சொன்னாராம், இந்த கங்கை நதியில் உன் குழந்தைய போகிறதுனால உன் பாவம் சாபம் நீங்காது. இயேசு உள்ளத்தில் வந்தால் உன் சாபம் பாவமெல்லாம் நீங்கும் என்று அதே ட்ரெயினில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது அந்த சொன்னவரை சட்டை பிடிச்சி கோவம் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாய், என் பிள்ளை உயிரோடு இப்படி தூக்கி வீசியிருக்க மாட்டேன்னு கதறனால அடிச்சுக்கிட்டாலாம். என் பிள்ளை அநியாயமாக இழந்துட்டேன். இதுக்கு முன்னாடி ஏன் இந்த சுவிசேஷத்தை சொல்லலை? இந்த நற்செய்தி ஏன் சொல்லலை? எவன் பேச்சை கேட்டு நான் கங்கை நதியில் என் குழந்தையை தூக்கி போட்டு எனக்கு அனாதையாக நிற்கிறேனே, ஒரு கொலை செஞ்சிட்டேனே என்று குற்ற மனசாட்சியில் அந்த பிடிச்சி சுவிசேஷம் சொன்னவரை யாரும் உங்களை அடிக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே சுவிசேஷத்தை அறிவித்து விடுங்கள். ஆமென். கர்த்தர் சொப்பனத்தில் சிலர் ஆட்களை கர்த்தர் காட்டுவார், உடனே போய் சொல்லிடுங்க சுவிசேஷத்தை அவங்களுக்கு. சிலருக்கு வருகிற ஆபத்தை கர்த்தர் காட்டுவார், தூங்க விட மாட்டார். நைட்டு உடம்பு வலிக்கிறது போல இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கோ பிரச்சனை, அதுக்காக தான் உங்களை தூங்க விட மாட்டேங்கிறார். டயர்டாக இருக்குது, குளிராக இருக்குது அப்படின்ட்டு படுத்துட்டோன்னா அந்த ஆத்துமா செத்து போயிடுச்சுன்னா, அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிற பல சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வரும். நான் முடிக்கிறேன். ஆகவே மனம் திரும்புவதற்கு நாளை என்பது டூ லேட், இன்றே. ஆமே, இன்றே. ஆகவே தள்ளி போடக்கூடாது. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி இயேசுவை, அன்பை, ரட்சிப்பை, சுவிசேஷத்தை பிரசங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். அவர் பிறந்தது விலையேற பெற்றது, அதைவிட விலையேற பெற்றது நமக்குள்ளே அவர் வாசமாய் இருப்பது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தர் எனக்குள் இருக்கிறார் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். அதுதான் அந்த நம்பிக்கை. இப்பொழுதும் பாடும்போது வேகமாய் காணிக்கை செலுத்துங்கள். பொன்னும் வெள்ளியும் வெள்ளை போலத்தையும் விலை உயர்ந்ததை கர்த்தர் கொடுத்தார்கள். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் நீங்களும் ஆண்டவருக்கு தியாகம் பண்ணி கொடுக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். அது அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், ஏழை மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வரும் நாட்களை ஊழியத்தை விரிவுபடுத்த. ஆகவே நீங்கள் எப்பொழுதும் போடுவதை போல காணிக்கை போடாமல் ஒரு நல்ல தியாக காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுவாங்க. ஆமென். தேங்க்யூ. உங்களுக்கு யாருக்கு
வேகமாய் காணிக்கை சேகரிங்கள். இங்கே ஒரு குடும்பம் இருந்து கேக் இப்படி போகிறவங்களுக்கு கொடுங்க. வெளியில் 2 குடும்பம் யாராவது இருந்து எல்லாருக்கும் கொடுங்க. குழந்தைக்கும் கொடுங்க, எல்லாருக்கும் கொடுக்க அன்பாய்க்க. நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் வந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் வந்தாரையா. சத்தமா பாடுவோம். பைபிளை கீழே வச்சிருங்க, டான்ஸ் ஆடுங்க. எல்லாம் பைபிளை கீழே வச்சுட்டு ஆடுங்க. கட்சி பிந்தா இயேசுவேங்கும் போது அப்படி சுத்தணும். கேட்கவில்லை, நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். என் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறேன். நான் தேடி போகல, அவர் என்னை தேடி வந்தார். உலகத்துல எந்த சாமி அப்படி செய்யல. என்னை தேடி வந்தாரையா, இயேசுவே, எந்தன் இயேசுவே, இயேசுவே, தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவன் உன்னை மறக்க மாட்டான். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவன் உன்னை மறக்க மாட்டான். நண்பர் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவன் உன்னை எஸ், ஆமென். நடத்திடுவார் கண்மலை மேல். இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே,
Glory to God. Hallelujah. Glory to God. Jesus. நாம் ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர் அவர்கள் முன்பாக வந்து உங்களை bless பண்ணி ஜெபிப்பாங்க. சுருக்கமாக ஜெபிப்பாங்க. ஜெபம் பண்ணோன்னே நீங்கள் சந்தோஷமாக போகலாம். அடுத்த ஆராதனைக்கு வெளியே நிற்கிறாங்க. ஸ்தோத்திரம். பாதி பேர் உட்கார்ந்தால் தான் நீங்கள் கேக் வாங்கிட்டு போனால் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். சிலர் இந்த வழியாக போகிறவங்களும் இங்கே கேக் கொடுப்பாங்க. புது வருஷம் மறந்துடாதீங்க, ஜெபிங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஸ்தோத்திரம் அப்பா, இந்த கொண்டாட்டத்தின் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக இந்த உலகத்திலே பிறந்து ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததினாலே இந்த மாபெரும் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காய் ஸ்தோத்திரம். இன்று கர்த்தராகிய இரட்சகர் என்று இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம்ப்பா. மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை பரலோகத்திலிருந்து எங்களுக்கு கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் இந்த சந்தோஷத்தை நீர் தந்திருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. பயத்தை நீக்கினதற்காய் நன்றி. நித்திய ஜீவனுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, குடும்பத்தில் இன்னும் யாரெல்லாம் இந்த இயேசுவை அறியாமல் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நற்செய்தியை நாங்கள் எங்கும் மற்றவர்களுக்கும் அறிவிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களை அழைத்திருக்கிற ஆண்டவர் அப்பா, எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறவர் அப்பா, எங்களோடு கூட இருக்கிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே, மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற நற்செய்தி எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தியாகமாய் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் யாரெல்லாம் இந்த சந்தோஷத்தை பெறாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உடைய அன்பின் செய்தியை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அறிவிக்க அவர்கள் பெற்றுக்கொள்ள இந்த இயேசுவை உலகமெங்கும் பறைசாற்ற ஆண்டவர் கிருபை பாராட்டுங்கப்பா. நமது கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் சந்தோஷத்தோடு கடந்து போகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பீராக. இந்த நாள் முழுதும் மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எங்களுக்கு நீர் கட்டளையிட்டதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நற்செய்தி அறிவிக்க ஒப்பு கொடுத்த இயேசு என் உள்ளத்திலே பிறக்கணும்னு விரும்பி அர்ப்பணித்த ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஹாப்பி கிறிஸ்மஸ். பாதி பேர் உட்காருங்க. அந்த ஸ்பீக்கர் வரைக்கும் இருக்கிறவங்க தயவுசெய்து உட்காருங்க. அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக போயிடலாம். எல்லாரும் கேட்கும்.